கௌதம சித்தார்த்தரை பெண்கள் வசீகரிப்பதற்காக புகழ்வதும் அவர் இளமையும் அழகையும் பாராட்டுவதுமாக பெண்கள் எடுத்த முயற்சி மாத கணக்கிலும் ஆண்டு கணக்கிலும் நீண்டும் தோல்வியுற்ற நிலையில் இளவரசருக்கு பிரதம அமைச்சர் அளித்த அறிவுரைகளை பார்க்கலாம். பெண்களின் தோல்வியையும் இளவரசர் அவர்கள் பால் எந்த ஈடுபாடும் கொள்ளாமையும் நன்குணர்ந்தார் உதாயினர். கொள்கை கோட்பாட்டு வழிமுறைகளில் வல்லவரான உதாயினர் இளவரசரிடம் நேரடியாக பேச எண்ணுகிறார். தனியே இளவரசரை சந்தித்த உதாயினர் கூறுகிறார், தங்களுக்கு உற்ற நண்பராக மன்னரால் அமர்த்தப்பட்டிருப்பதால் நான் தங்களிடம் சற்று மனம் திறந்து பேச விளைகிறேன். இவ்வாறாக தொடங்குகிறார் உதாயினர். பயனற்ற செயலை தவிர்க்க செய்வதும் பயனுள்ளவற்றை செய்ய தூண்டுவதும் இடுக்கண் நெருங்கால் சோராதிருக்க செய்வதும் தான் உண்மை நண்பனுக்கு உரிய 3 அடையாளங்கள் என்று கூறுகிறார் உதாயினர். நட்பை உறுதிப்படுத்திய பின்னால் மானுடரின் உன்னத இலக்கை நீங்கள் உதாசீனப்படுத்தும் போது அதை நான் கண்டு கொள்ளாமல் இருப்பேனேயானால் என்னில் நட்புணர்வே இல்லை என்றாகிவிடும் அல்லவா என்கிறார் உதாயினர். ஒரு பெண்ணை தந்திரமாக வேணும் கவர்ந்திடுவதே சரி. இதனால் 2 பயன். ஒன்று, அவமானப்படாமல் தப்பலாம், மற்றொன்று பெரு மகிழ்ச்சி அடையலாம் என்கிறார். ஆசையாய் பணிதலும் அவள் விருப்பப்படி நடத்தலும் ஒரு பெண்ணின் இதயத்தை மிக பெரிதும் வசீகரிக்கும் நல்லியல்புகள் யாவும் நேசத்தின் உண்மை காரணங்கள். தமக்கு மதிப்பளிப்பதை பெண்கள் மனமாற நேசிப்பார்கள் என்றார் உதாயினர். ஆகவே அகன்ற கண்களையுடைய இளவரசரே, தங்களை போன்ற அழகும் வசீகரமும் உள்ளவர்கள் சொந்த விருப்பத்திற்காக இல்லை என்றாலும் கூட பெண்களை மகிழ்விக்க முனைவதுதானே பொருத்தம். அவர்களை ஒருவர் மதிப்பது என்பதே மங்கையர்க்கு மனவருத்தம் தீர்ப்பது. அவர்களை மதிப்பதென்பதே அணிகலன்களாவதல்லவா? மதிக்கப்படாத அழகு மலரற்ற சோலைக்கு சமமல்லவா? வெறும் மதிப்பு மட்டும் என்ன பயன் தந்துவிடும்? உள்ளத்து உணர்ச்சி அம்மதிப்புக்கு உறுதுணையாகட்டும். உலகியல் இன்பங்கள் இத்துணை எளிதில் அடைய கிடைக்கும்போது நீங்கள் அவற்றை ஒரு காலும் உதாசீனப்படுத்திவிடலாகாது என்றார் உதாயினர். அடையத்தக்க அனைத்திலும் இன்பமே சிறந்ததென அறிந்ததால்தான் புரந்தரன் என்றால் இந்திரன் பண்டைய காலத்தில் முனிவர் கௌதமரின் மனைவியான அகலிகை மேல் ஆசை கொண்டான் அல்லவா? அப்படித்தான் சோமாவின் மனைவி ரோகிணி மேல் அகஸ்தியர் ஆசை வைத்தார். இவ்வாறே லோபமுத்திரைக்கும் நேர்ந்ததாய் சுருதிகள் கூறுகின்றனல்லவா? பெருந்துறவி பிரகஸ்பதியே மருதாவின் மகளும் அவதத்யாவின் மனைவியை அடைந்து மமதாவை கூடிதானே பரத்வாஜனை பெறவில்லையா என்ன? ஏன் அழிப்பதில் சிறந்த சந்திரன் தன்னை தொழ வந்த பிருகஸ்பதியின் மனைவியை அடைந்து தேவ அம்சமுள்ள புதனை பெறவில்லையா? அப்படியே பழங்காலத்தில் பராசரன் யமுனை நதிக்கரையில் வருணனின் பேத்தியான காளியை கூடி மகிழவில்லையா? மாமுனிவர் வசித்த காம மிகுதியால் ஒடுக்கப்பட்டவளான அக்ஷமாலாவை கூடி கபிலங்க்லாதனை பெறவில்லையா? ராஜரிஷியான யாயாதர் முதுமை எய்திய பின்னும் கைத்ராத்த வனத்தில் அப்சரா விஸ்வாகியை இச்சிக்கவில்லையா? ஏன் தன் மனைவியை கூடினால் மரணிப்போம் என்றறிந்திருந்தும் மாத்திரியின் அழகிலும் அருங்குணத்திலும் மயங்கி கௌரவ மன்னன் பாண்டு இன்பம் தேடவில்லையா? இவ்வாறாக மாபெரும் நாயகர்களே இழிவான இன்பங்களை கூட விடாமல் தேடி உழன்றும்
புகழ் பெற்றார் என்றால் இவ்வின்பத்தின் இன்றியமையாமைதானே இதற்கெல்லாம் காரணமாக இருக்க முடியும் என்றார் உதாயனர். ஆகவே இளமையும் ஆற்றலும் வனப்பும் மிகுந்த தாங்கள் தங்களுக்குரியதும் உலகமே ஓப்பதுமான இன்பத்தை ஏன் மறுத்தளிக்கிறீர்கள்? இவ்வாறு இளவரசருக்கு பிரதம அமைச்சர் உதாயனர் அறிவுரை அளிக்கிறார். அடுத்து வருவது பிரதம அமைச்சருக்கு இளவரசர் அளித்த பதில்.